வீட்டுக்கு வரக்கூடிய கணவர் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாரு, வீட்டுக்கு செலவு பண்ணுறாரு, மனைவிக்கு அதை வாங்கிட்டு வரேன், இதை வாங்கிட்டு வராருன்னு சொன்ன உடனே மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லா வீட்லேயும் உள்ளது தானே, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த பணத்தை கொண்டு வர அளவுக்கு அவர்கிட்ட வருமானம் இருக்கான்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சாங்கன்னு ஒன்றுமானா, அந்த வீடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, உங்கள் வருமானத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாதீங்க, இவ்வளோ கொண்டு வராதீங்க, இப்படி கொண்டு வந்தீங்கன்னு ஒன்றுமானா நாளைக்கு சிக்கலில் மாட்டிக்கிடும்னு சொல்லிக்கிட்டு அந்த மனைவி எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லணும்னு ஒன்றுமானா அந்த வீடு வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. அப்படி தான் ஒரு வீட்டில் கணவர் எல்லாம் வாங்கிட்டு வராரு, மனைவி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது. அப்போது கணவன் சொல்கிறாரு, நான் அதை வாங்கி தந்தாலும் இதை வாங்கி தந்தால அதனால தான் கடன் ஏறி போச்சுன்னு சொன்ன உடனே, நான் உங்ககிட்ட வாங்கி கேட்டேன்னா நீ கொடுத்த நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு புத்தி எங்கே போச்சு? ஒன்றும் இல்லை. கடைசி என்னென்னா நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியல்லையும் நடக்குது. என்னென்னா அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்களா, தேவைப்படாதவங்களுக்கு கொடுக்குறாங்களா? அப்படி 2 இருக்குது. என்னென்னா உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று முறையில் ஏதாவது ஒரு வழி செய்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு 1000 ரூபா கொடுக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனருக்கு கிடைக்குது, அங்கே வாடகை இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கல. இப்படி பல பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, பணக்காரங்களுக்கு கிடைக்குது. இப்படி கம்ப்ளைண்ட் வருது. அப்போது என்னென்னா இது வந்து சரியாக யாருக்குமே போய் சேரலைங்கிறது தானே தெரியுது. அப்போ அதனால சங்கடங்களும் வருது. இப்போது இதனால் வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் ஏறிக்கிட்டே போகுது. லட்சம் கோடிகளை தாண்டி போய்கிட்டே இருக்குது. இது எல்லாமே அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எலெக்ஷன் முடித்த பிறகு கை தூக்கிடுவாங்க, என்னால் முடியாதுப்பா அது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. அப்படி முடிக்கும்போது கூட தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் வரக்கூடிய கடன் தொகை எவ்வளோ ஏறும் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு வந்து வரவேற்பு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும், நாளைக்கு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு விலைவாசி ஏறி நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. அந்த நிலைமையிலிருந்து மாறணும்னு ஒன்றுமானா ஆட்சியாளர்களுக்கு எதிராக உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.